அப்புறம் இப்போ என்ன உனக்கு என்ன வந்துச்சு பார்த்தீல்ல, மரணத்தை எப்படி வெல்றது அப்படின்னு கற்ப காலம் நீ தவம் அதான் பிறந்து பிறந்து தவம் பண்ணியிருக்கிற இல்லை, அது இந்த ஜென்மத்தை தான் அடைஞ்சிருக்கிற. ஆமாம், உண்மையாக அதுதான். இப்போ தான் மனசு பரிபூர்ணமாக இருக்குது. ஏகாந்த அனுபவம் எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாது. நேற்று சொன்னதெல்லாம் எந்த அனுபவமுமே எனக்கு இப்போ ஒன்றும் தெரியல. அதே கூட நான் தலகாலத்துக்குன்னு நான் சொல்ல வரேன், எதுவுமே தெரியல, இன்னுமே தெரியாது. நான் ஏதோ பெண் குயின் சொல்கிறேன், நாய் சொல்கிறேன், என்ன சுற்றி இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். இன்னும் உலக அனுபவம் இருக்குது, அண்ட அனுபவம் இருக்குது, ஏகாந்தி அனுபவம்னு என்ன நினைக்கிறீங்க? கட்டுறது கை மண் அளவு தான், கல்லாது உலகளவு. இன்னும் உலகளவு இருக்குது, எனக்கு இன்னும் தெரியல. இதுக்கெல்லாம் எனக்கு விடை கொடுப்பாருன்னா கொடுப்பாரு. ஆனால் நான் அது முற்போக்கு அதில் போய் இதெல்லாம் நான் தேர்ச்சி பெறணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உன் கையை பிடிச்சி நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் என் மெய்க்கருத்து யாருக்கும் புரியாது. நீங்களாம் ஆமாம், அவர் கை பிடிச்சி நடக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். உன்னோட கலக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் பண்ணுற எனக்கு அதான் அவர் என்னை வித்தியாசமாக பார்க்குற அணுகுமுறை எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன்றது அதுவும் அவர் தான் பண்ணுறாரு, நான் பண்ணல. நீங்கள்லாம் கேள்வி அதுக்கு உண்டான பதில் எழுதுறீங்க, நான் அப்படி இல்லவே இல்லை. எனக்கு கொஸ்டின் பேப்பர் வேண்டாம், ஆன்சர் நான் எழுத விரும்பலை. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் சொன்ன கருணை ஒன்று பண்ணாமல் போக முடியுமான்னு கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. அது தேவையில்லை. குழப்பி விடுறதுக்குல இல்லை தாயே. மெய் கருத்து என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர். இது உங்கள் அறிவை உங்கள் அந்த ஆற்றலை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளே தவிர, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கான வழிமுறைகளே தவிர, அதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும்னு அவர் சொல்லவே விரும்பல. கருணை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்ல அந்த உணர்வு உள்ளே கொண்டு வாங்க, மெய் அறிவாகவே வாழுங்க. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பிறருக்கு நீங்கள் செய்யலைனாலும் மனசளவில் நீங்கள் நினைக்கும் போது 100 பேர் செஞ்ச மாதிரி பலன் அதுவே நடத்தும், எண்ணங்களே நடத்தும். நான் ஃபோன் கட் பண்ணுறது வரணுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஏதோ நடக்கும், ஆனால் கட் பண்ணுறேன். அந்த மெய் கருத்தை அவரே பண்ணிட்டார். இப்போ இவன் ஏன் பொடுக்குன்னு கட் பண்ணால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு வஞ்சகம் கூட கோபம் கூட வந்திருக்கும். ஆமாம், ஆனால் அதை அவர் திருத்துறாரு. நான் அது விளக்கமும் கொடுத்தேன்ல. ஃபோன் வந்தால் ஏதோ நடக்க போகுது, அதனால் ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்டை எடுக்க முடியாது, கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்படி தான் நடக்கும். மெய் கருத்து நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம தள்ளி போட்டு போகிறோம், கடந்து போயிடும். அதனால தான் இந்த 100 கடல் பிறவி எடுக்கிறோம். காமிச்சு நேற்றே சொல்லிட்டார். ஆமாம், நானே